இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னாயா ஒரு 300 வருஷம் 400 வருஷம் இருக்கிற ஒரு கட்டடமே அதை ஒரு பராமரிக்கிறாங்க. பட் மொழி வந்து நமக்கு பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் பழமை வாய்ந்த மொழி. நம்ம அதை வந்து சரியாக பாதுகாக்க கட்டாயம் அது வந்துங்க எல்லாத்தையும் அரசாங்கத்தை சொல்லக்கூடாது. இப்போ நம்ம இருக்கிறோம், இப்போ நம்ம பேசுகிறது யாருது? நீ ஆங்கில வழியில் படிக்க வைக்கிறியோ படிக்காது உன்னுடைய விருப்பம், அது நீ என்னன்னு பண்ணிக்க. ஆனால் வீட்டில் இருக்கும்போது தமிழில் பேசு. வீட்டில் எதுக்கு நீ ஆங்கிலத்தை கொண்டு வர? வீட்டில் தமிழில் பேசு. தாத்தா பாட்டி மாமா அத்தை, இது என்னங்க இது? மொழியே இல்லையே, போயிடுச்சுங்க. உறவு முறைகளே போகிற அளவுக்கு இருக்குங்க. இதெல்லாம் அவமானம் இல்லையா? இந்த அவமானத்தை யார் சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் ஒரு மொழி போகும்போது என்ன ஆகுது? இப்போ தமிழில் சித்தப்பா மாமா பெரியப்பா இவ்வளோ அங்கிள்னு ஒரே இதில் முடிச்சிடுறான். அப்போ இந்த உறவு முறைகளே போயிடுது. இப்போ உறவு முறைகள் முக்கியம்னு தெரிய வேண்டாமா? எத்தனை சொற்களை இழந்து நம்ம ஒரு தமிழர்கள் அனாதையாக இருக்காங்க. அவனுக்கு தெரியல. அவனுக்கு நம்ம மொழியை இழந்தா ஒரு பெற்றோரை இழந்த மாதிரி மொழியை இழக்கிறது அது தெரியல. அது வெளிநாடுகளில் அவங்க தமிழர்களை போய் பாருங்கள், அவனுக்கு அந்த ஏக்கம் இருக்குது நம்ம நாட்டில் இல்லையேன்னு. பொருளத்தோடு சேர்ந்துருவாங்க, எல்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த ஏக்கம் இருக்குமா இருக்காதா? அந்த ஏக்கத்துக்கு ஏன் அந்த ஏக்கத்துக்கு இருக்கிறத உணர்வை ஏன் இங்கே வெளிவிடுறீங்கன்ற? 2 தமிழ் வேணால் தமிழில் பேசுங்க. என்ன உங்களுக்கு அதில் என்ன கடினம் இருக்குது? ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து இப்போ அண்மையில் டொரண்டோ போகும்போது, டொரண்டோவிலேருந்து வாஷிங்டன் போகிறேன். வாஷிங்டன் போய் நான் உட்காந்துட்டேன். வாயிலில் உட்காந்து சொல்லிட்டேன், எனக்கு பயணச்சீட்டில் வாயில் இதெல்லாம் போட்டு கொடுத்தா போய் உட்காந்துட்டேன். நெருங்கி போகும்போது இந்த வாயில் இல்லை அப்படின்றான். ஏய், நான் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன், நீ தான் போட்டிருக்க, டிக்கெட்லேயும் போட்டிருக்கேன், எந்த விதமான அறிவிப்பும் வரல, உங்களுக்கு நாளைக்கு தாங்கன்னு போட்டு கொடுத்துட்டான். கரண்ட்டோ பயணத்தை ஆமாம் நாளைக்குன்னு கொடுத்துட்டான். நான் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா அப்படி பண்ணிட்டானேன்ட்டு. அப்புறம் சார் இது வந்து இந்த இடத்துல இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, நீங்கள் சீக்கிரமாக இந்த இடத்துக்கு போயிருங்கன்றான். அங்கே போய் நான் யுனைடெட் ஏர்லைன்ஸ் அங்கே போயிருந்தேன். அவர் ஃபோனை கொடுக்குறா, அது ஒரு இதுவும் கிடையாது. கீழே இறங்கி வந்துட்டேன். கீழே இறங்கி நான் போட்டுட்டேன், என்னுடைய உடைமைகள்லாம் போட்டுட்டேன். உடைமையெல்லாம் போட்டுட்டு அது திரும்பி வரணும். நான் கீழே வந்துட்டுருக்கேன். ஒரு அம்மா வந்துட்டு பேசி அது லேசாக தமிழர் மாதிரி தெரிஞ்சு நான் பேசி அப்போ மட்டும் நீ தான் தமிழர் தானே, நீ உனக்கு என்ன தமிழில் பேசுறது கஷ்டம், உனக்கு ஏன் நீ ஆங்கிலத்தில் பேசுகிற? அப்படி ஐயா ஒன்றும் இல்லைங்க. ஐயா நான் என் பேர் ஜெய்சா, நான் வந்து என்ட்ரெயின்ல தான் இருக்கீங்க. ஐயா நீங்கள் நான் இந்த திருவள்ளூர் மாநாட்டுக்கு வந்தோம்மா, ஏன் நீங்கள் இப்படி தமிழில் பேச என்ன உங்களுக்கு தயக்கம்? உங்களுக்கு நீங்கள் எப்படி படம் அவன் ஐயா நான் உட்காருங்க, நான் வந்து உங்களுக்கு நான் பேசுகிறேன்ட்டு இல்லை மட்டும் வந்துச்சு சொல்லிச்சு. ஐயா என்னுடைய மகனுக்கே திருக்குறள் வழியாக தான் திருமணம் பண்ணணுன்ருக்கேன், நீங்கள் வந்து என் மகன் திருமணம் நான் வர்றேம்மா, மகிழ்ச்சி, எனக்கு இந்த இது நான் எடுத்து வைக்கேன், நாளைக்கு வந்துருங்கய்யா, நானே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. அப்போ நான் சொன்னேன், அந்த மாட்ட பரவாயில்லம்மா, விமானம் போனாலும் பரவாயில்ல, உன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஒன்று சொல்கிறது இதுதான் உள்ளும் வகையாக அரவினைங்கிறது. என்ன போகிற போக்கில் நம்ம கடமையை செஞ்சுட்டு போகணும். நீங்கள் ஒரு முறை சொல்லியிருக்கீங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய பயணங்கள் மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், நீங்கள் உங்களோட பயணம் இதுவும் பார்க்கும்போது ரொம்ப அதுவே படிக்கிறதுக்கே அயற்சியாக இருக்குது. அவ்வளோ நாடுகள் வந்து ஆமாம் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கீங்க. தொடர்ச்சியாக அதுக்கு உங்களோட உடல்நிலை எப்படி ஒத்துழைக்குது? நேரம் வந்து நான் காலையில் எந்திரிப்பேன், எந்திரிச்ச உடனே வந்து நடைப்பயிற்சியும் பயிற்சியும் பண்ணுவேன். அது எப்பவும் விடுறதில்லை. எந்த ஊருக்கு போனாலும் சரி காலையில் எந்த ஊருக்கு போனேன் நண்பர்கள்ட்டையும் சொல்லுவேன். அப்போ நான் பயிற்சி பண்ணும்போது, நான் அந்த பயிற்சி சொல்லிக் கொடுத்தவங்களாம் சான்ஸ்கிரிட்டில் சொல்லி கொடுத்தானுங்க. அப்போ கலைஞர் சொன்னார், ஏன் நீங்கள் திருக்குறளை சொல்ல வேண்டியதானே என்னார். நான் அந்த மூச்சு பயிற்சியை தொடங்கும் போது, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குவேன். தொடங்கி அந்த பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு முழுமையாக கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்துருப்போம் இல்லையா, அந்த நேரத்தில் முடியும் போது
எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியராக முடிப்பேன். முடிச்சுட்டு நான் என்னுடைய பணியை தொடங்குவேன். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த நான் எந்த வேலையாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் அமெரிக்காவில், கனடாவில், ஐரோப்பிய நாடுகளில், என் நண்பர்கள் வீடுகளில், இல்லைன்னா அந்த அந்த ட்ரெட்மில் இருக்குல்ல அதில் நடக்காமல் இருந்ததில்லை. ஏன்னா அது ஒரு பெரிய பயிற்சி. எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி. என்னுடைய வாஷிங்டனில் என் தம்பி வீட்டில் தங்கியிருந்தேன். தங்கும்போது இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு வந்து வீட்டிலேருந்து நான் போயிடுவேன் காலையில். நடக்க போகும்போது அது ஒரு பகுதி ஒரே சோள வயல்வெளிகள். எனக்கு அதை பார்க்கும்போது பின்னாடியே போயிட்டேன். ரொம்ப தூரம் போயிட்டா அது 2 பேர் கணவன் மனைவி ஓடி வந்தாங்க. கத்துறாங்க. அப்படின்னா ஃப்ரம் இந்தியா டூரிஸ்ட் அப்படின்னு. அவன் கேட்கல. அவன் முன்னாடி அவன் கார் எடுத்துகிட்டு துரத்திட்டு வரான். நானும் பொறுமையாக நடந்துக்கிட்டே வரேன். நடந்துக்கிட்டு பயிற்சி பண்ணிட்டே வரேன். திரும்பி பார்க்குறேன் வந்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு துரத்திக்கிட்டே இருக்கான். மறுபடியும் நின்றுட்டு பயிற்சி விளையாடு மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கான். மறுபடியும் வந்துட்டு அப்போ என் தம்பிகிட்ட வந்து சொன்னேன், என்ன இந்த மாதிரி அண்ணே இங்கெல்லாம் போகக்கூடாதுண்ணே, ப்ரைவேட் சுற்றுவானுங்க சொல்கிறான். அதாவது தனியாருடைய இடத்துக்குள்ளே போகக்கூடாதான். அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் துப்பாக்கி போட்டுருக்காங்க. அவங்க உன்னை சுடாமல் விட்டானே என்ன. அதாவது என் தம்பி கவியரசனை வீடு டென்வரில் இருக்குது. அவர் பெரிய சிந்தனையாளர். அங்கே அமெரிக்காவில் ஈழப் போராட்டத்தப்போ மிகப்பெரிய ஈழத்தமிழை ஒருங்கிணைச்சு பெரிய போராட்டம் பண்ணியிருக்காரு. கவி 50ன்னு ஒரு நூல் போட்டிருக்காரு. அதில் அவருடைய சிந்தனைகள்லாம் அப்படி அப்பப்போ எடுத்து தமிழ் பண்ணில் போடுவேன். ரொம்ப பெரிய சிந்தனைவாதி. அப்படிலாம் சிந்திக்கவே முடியாது. அதே மாதிரி கணினியில் ரொம்ப கெட்டிக்காரரு. இங்கே செம்மணி மாநாட்டில் கணினி மாநாட்டை அவர் தான் முன்னின்று நடத்தினார். அவ்வளோ பெருமைக்குரியவர். அவர் வீட்டில் நான் தங்கிட்டேன். அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்குது ஒரு பெரிய அதுதான் அமெரிக்காவில் வந்து எப்படி பயன்படும். இப்போ நம்ம இடங்களில் பின்னாடி இதாக இருந்தால் அப்படியே விட்டுருவான். அதை என்ன பண்ணி அழகாக ஒரு நடை போகிற மாதிரி ஒரு சாலை அமைச்சு இந்த நாய்கள்லாம் கூட்டி போனால் அவங்க அதுக்கு இதை வச்சு அந்த நாய்க்கு போடக்கூடிய உரை எடுத்துக்கலாம். அந்த உரையில் அந்த நாய் போடுற கழிவுகளை எடுத்து போடுறதுக்கிட்ட ஒரு பெட்டி. இப்படி அதில் நான் அப்புறம் முழுமையாக போயிட்டு வரேன். அந்த ஒரு நெடும் தூரத்துக்கு வச்சுருக்குறாங்க. இப்போ அவ்வளோ இது நம்ம ஊர்லேயும் இப்போ சென்னை மாதிரி நகரங்களில் எல்லா பகுதிகள்லேயும் பூங்காக்கள் பிரமாதம் வந்துடுச்சு. அது ரொம்ப பாராட்டணும். அது நீங்கள் மருத்துவர் போகிறீங்களான்னு தெரியல. போகிறீங்களா? தினமும் போகிறீங்களா? எங்கே போகிறீங்க? எந்த பகுதியில் போகிறீங்க? வீட்டுக்கு அருகாமையில் ஒரு சின்ன பூங்கா இருக்குது. எல்லாம் எங்கே பார்த்தாலும் இருக்குது. நிறைய இடங்கள் அது நிறைய நல்ல வளர்ச்சி நம்ம ஊர். சென்னை நான் டெல்லி போனால் கூட டெல்லியில் நம்ம தமிழ்ச்சங்கத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல அருமையான பூங்கா இருக்குது. அங்கே நான் போவேன். இந்த நடைப்பயணம் பயிற்சி இதெல்லாம் வந்து எங்கள் தந்தையே என் தந்தைகிட்ட இப்போ இறக்க முன்னாடி என்ன நடந்தீங்களாமே அவன் நடந்தேன் பார் பயிற்சி பண்ணி அதுதான் அவருடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப 91 வரை கொண்டு வந்துச்சு. இன்னும் வந்திருப்பார் அவர். ரொம்ப உழைப்பு ரொம்ப அதிகமாக பண்ணால் அது அப்படி அதுதான் உண்மை. இயங்கிக்கிட்டே இருக்கணும். அவர் இயங்கிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவர் தான் எனக்கு முன்னோடி. இயக்கமாக இருக்கணும். இயக்கமாக இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இயங்காமல் போட சொல்லி இயங்கணும். அப்போ நம்ம இயங்கிடுவோம். இப்போ உங்கள் தந்தையோட பயணத்தில் உங்களோட செயல்பாட்டை வந்து ரொம்ப பாராட்டி சொன்ன ஏதோ ஒன்று தருணம் இருக்கா? இல்லை கண்டிக்கிற மாதிரியான ஒரு கண்டிப்பாரு. நான் கொஞ்சம் கடுமையாக பேசுவேன். வரும்போது என்னோட அவர் கடுமையாக பேசுவார். ஏன்னா அதே சார்ந்து தானே வர்றோம் நம்ம. இப்போ எங்கள் பசங்களாம் கூட கடுமையாக பேசுவாங்க. கவியரசன் மிக கடுமையாக பேசுவார். அது வந்து நம்ம வளர்கிற விதம் தானே, அது தவறு. எங்கள் அப்பா போகும்போது சொல்லுவார், நான் அப்பா இந்த குறளை படித்தது இல்லையா நீங்கள்? ரொம்ப மீது இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க வந்துட்டு இருப்பான் பாரு. இதெல்லாம் ஒரு
இவ்வளோ நளினமாக சொல்ல முடியாது. அது மாதிரி எனக்கு ஒரு முறைகளை செய்யணும்னா திருக்குறள் அப்படி எனக்கு சில வழியெல்லாம் ஒழுங்குபடுத்தினார். அப்போ சொன்னார், அப்போ ஒழுங்குபடுத்த எனக்கு சொன்னார், ஏன் இதெல்லாம் பண்ணு இல்லைப்பா, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும்பார். எதுக்கு பண்ணுறீங்க ஒரு சொல்லுவார். ஒரு மேதை அவர் பண்ணுறாருன்னா அதுக்குரிய துன்பங்களை அவர் அனுபவிக்கணும். அந்த துன்பங்களை அனுபவிச்சுட்டு அவர் செய்கிறார். இதுதான் அவர் எனக்கு காட்டுற ஒரு கனிவு, ஒரு பரிவு. அவர் காட்டுறது சும்மா பேருக்கு செய்கிறதில்ல, பேருக்கு ஒரு நமக்காக இருந்தவன் கஷ்டப்படக்கூடாது. அந்த எண்ணம் அவருக்கு ஆளுமையாக கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய செய்தி. அது இப்போ அது கற்பனை பண்ண முடியுமா நீங்கள்? நீங்கள் 1000 சொல்லலாம். அது மாதிரி கண்டிப்பு இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நான் போகும்போதெல்லாம் சொல்கிறேன், ஒரு நண்பர் ஃபோன், இந்த பத்திரிக்கையை ஐயா சொல்கிறாருங்க, உங்களை தவிர யாரும் நடத்த முடியாது, நான் வாழ்க்கையே கொடுத்துட்டாயா அப்படின்னாரு. இதை விட என்ன வேணுங்க வாழ்க்கையில்? நீங்கள் இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அவர் ரொம்ப, அது மாதிரி எங்கள் அம்மாவும் ரொம்ப, அது தெய்வ பிறவி. அவங்க எப்படின்னா பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகள் வந்து எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைக்கு தான் போயிருப்பாங்க, கவனிக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா அதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சு இந்த பிள்ளைகளை உருவாக்குறதுலே தன்னுடைய இது பண்ணி எங்களை உருவாக்குனாங்க. அப்பேற்பட்ட பெருமாட்டி அவங்க வந்து ஒரு கண்டிப்பானவங்க. அந்த கண்டிப்பு தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு உயர்வையும் ஒரு உன்னதத்தையும் கொடுத்துருக்கு. எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது மனைவியெல்லாம் ஒன்றுமே பேச முடியாது. இப்போ மனைவிகள்லாம் கட்டுப்படுறதே வந்து அப்பா அம்மா கட்டுப்பாடு தான் கட்டுப்படுவாங்க. நீங்கள் தனியாக போகும்போது நீங்கள் வந்து அது 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 அனுபவிச்சா தான் தெரியும். அதில் ஒரு இன்பம் இருக்குது. பெற்றோரோடு இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு தனி இன்பம். ஆனால் தமிழர்கள் நிறைய பேர், பல பேர் அதை அனுபவிச்சிருக்காங்க. இப்போ அண்மையில் ஒரு தமிழர் அனுபவிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அது ஒரு இன்பம். பெற்றோரோட இருக்கிறது தனி இன்பம். அது எனக்கு முழு நிறைவாக கிடைச்சது. அதனால தான் வந்து எனக்கு தெளிவும் ஒரு உயர்ந்த எண்ணங்களும் எது வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்திருக்கு. சொல்கிறாருல திருவள்ளுவர், துன்பம் உறவரினும் துணிவாற்றி செய்க இன்பம் பயக்கும் வினை. என்னங்க, துன்பம் என்பது இயல்பு. அது தொடர்ந்து வந்தாலும் இன்பம் பயக்கும் வினை செஞ்சுக்கிட்டே போடா, துன்பம் தானா போகுது. இன்பம் விழையான் இடும்பை இயல்புன்றான், துன்பம் உறுதல். இன்பம் எப்போவுமே தனக்கு இன்பமே அவன் நினைக்கக்கூடாது. இடும்பை என்பது வந்து வாழ்க்கையில் ஒவ்வொருத்தனுக்கு இயல்புன்றார். எவ்வளோ அழகாக வார்த்தை, இடும்பை இயல்பன்பான், அவனுக்கு துன்பம் என்பதே இல்லைடா. நீங்கள் இந்த குறளை இலங்கை வாழ் தமிழர்களை பற்றி சொல்லும்போது நீங்கள் அது ஆமாம் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதாவது அவங்கள மாதிரி துன்பத்தை அனுபவிச்சவங்க பார்க்க முடியாது. அவங்களுக்கு இருக்கிறன்னா இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை அதுக்கு முழு இலக்கணமாக இளைஞர் தமிழர்கள். அவங்கெல்லாம் எப்படி கடினப்பட்டு, எப்படி துன்பப்பட்டு, எப்படி தீரப்பட்டு கண்ணீர் வரும். நீங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கேட்டிங்கன்னா அதெல்லாம் நிறைய பதிவு பண்ணியிருக்கேன். எனக்கே நினைவுபடுத்த முடியாது, அந்தளவுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு ஆமாம், எங்கள் மாநாடு உலகத்தமிழ் மாவட்ட இயக்கம் மாநாடு. அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அந்த உலகத்தமிழ் மாவட்ட இயக்கம் பெரிய இயக்கம். அது வந்து 12 மாநாடுகள் அந்த இயக்கம். ஈழத்தமிழர்கள் முதன்மையான கும்புசெட்டி கனகரத்னம் அவர் தான் ஆரம்பித்தார். அவர் எங்கள் தந்தையெல்லாம் ராணா வீரப்பன் இருக்கும்போது இங்கே முதல் மாநாடு சென்னை நடத்திடுவோம் பிரம்மாண்டமாக. அதுக்கப்புறம் பல மாநாடுகள் தொடர்ச்சியாக 10 12 மாநாடுகள் போயிருக்கோம். இப்போ அதனுடைய ஆசிய தலைவராக என்னத்தையும் போட்டிருக்காங்க, உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய. அந்த இயக்கம் வந்து பல பெரிய பணிகளை பண்ணியிருக்கு. அந்த இயக்கம் தான் இங்கே அடைச்சி, இங்கேருந்து நாங்கள் ஒரு 15 பேரை கூட்டிகிட்டு போயிருந்தேன். ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துனாங்க. ரொம்ப எல்லாருக்கும் உலகத்தமிழர் மாமணின்னு பெரிய, அதில் என் தந்தை பெருங்கைக்கோருக்கு உலகத்தமிழர் மாமணின்னு கொடுத்தாங்க. பெரிய இயக்கம் அது. நான் ஒரு மாதிரி வாய்ப்பு சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்களும் வர முடியும். ஏன்னா அதெல்லாம் வந்து தமிழர்களை மேலோங்கி கொண்டு போகிற ஒரு இயக்கம். அது மாதிரி பன்னாட்டு தமிழர் மன்றம், நிறைய பெரிய இயக்கங்கள் வந்து தொடர்ந்து கொண்டு போக முடியல. என்னுடைய ஆசையே, என்னுடைய தந்தையுடைய ஆசை வந்து
சென்னையில் ஒரு மையம் வைக்கணும். சரிங்க. அந்த மையத்தில் உலகத்தமிழன் தான் தகுந்த வாரி வரணும். அவர் காலத்திலே செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அது பெரிய செயலாக இருக்குது. நம்ம வந்து ஒரு தொண்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இது கட்டாயம் அதுக்கு ஒரு இருக்குது, அது உணர்வு உலகமாக இருக்குது. அதை ஒருமைப்படுத்தி பொறுமையாக எல்லாரையும் உணர்த்தி அந்த தன்மையை உருவாக்கணும். சென்னையில் கட்டாயம் பன்னாட்டு மையத்தை அமைக்கணும். அந்த மையம் வந்து எல்லா தமிழும் வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி ஒய்எம்சியை வச்சுருக்கிறான். அதே என் தம்பியுடைய ஆசை. அந்த ஆசையை வந்து பண்ணணும். அது உலகத்தமிழ் கட்டாயம் அதுக்கு கை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அப்படி ஒரு இயக்கம். எங்கள் சுந்தரமுத்தின்னு ஒரு நண்பர் கனடாவில் இருக்கார், பெரிய தொழிலதிபர். போயிருக்கும்போது அவங்க வீட்டில் பார்த்தேன். அவர் சொல்கிறார், உங்களை மாதிரி தூய்மையாக தொண்டு செய்ய ஆளே இல்லைங்க, கட்டாயம் செய்யுங்க, நான் கனடாவில் ஒரு பெரிய பகுதி இடமே கொடுக்குறேன்னாரு. அங்கே வந்து நேரது நான் நம்ம இதில் சரின்னு ஒன்று. இப்படி அளப்பரிய நண்பர்கள்லாம் இருக்காங்க. அதாவது ஒரு செய்தி சொன்னேன் ஈழத்தமிழ் சொல்லும்போது, நான் லண்டன் போயிட்டு வரேன். லண்டன் போயிட்டு டேவிட்னு அவர் கருணானந்த ராஜான்னு பெரிய கவிஞர், அவர் தான் தங்கியிருந்தேன். நான் உங்களுக்கு ஒரு ஊர்தி சொல்லிட்டேன், திருவள்ளுவர் வந்துடுவார். அவர் டேவிட் வர்றாரு, என்னை ஏற்றுறாரு. ஏற்றிக்கிட்டு நேர லண்டன் வானொலி நிலையம் போகிறாரு. என்ன டேவிட் பேசவே மாட்டேன்றீங்க அமைதியாக, எனக்கு இந்தியாக்காரங்களே பிடிக்காதுங்க. ஏன்பா அப்படி சொல்கிற, நீ நியாயம்தான், இந்தியா வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பயனாக இல்லை, முரணா, ஆனால் உங்களுக்காக பாடுபட்டவப்பா நாங்கள்லாம், எங்களனா நீ இப்படி சொன்னீங்கன்னா எப்படிப்பா, அது தப்பு இல்லை, எத்தனையோ வரிசையாக பட்டியலிடுறேன், இத்தனை பேரும் உங்களுக்காக பாடுபட்டுருக்காங்கப்பா. நீங்கள் வந்து இப்போ கூட கலைஞர் வந்து உங்களுடைய படை வந்துச்சு, ஒரு முதல்வராக இருக்கவர், நான் போய் அந்த படையை வரவேற்க மாட்டேன்னு வந்தாரப்பா. அப்போ இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அப்படிலாம் பேசுகிறேன். அப்பா அவர் சொல்கிறார், ஐயா நான் வந்து இந்திய படைகள்லாம் வரும்போது எனக்கு வந்து அவர் சொல்கிறான், தமிழோட இங்கே வேலை செய்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தமிழ் சிப்பாய் வந்து எனக்கு போயிடுறா அவங்க என்ன சுட்டுறா ஓடுன்றாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அவ்வளோ தடன்னு சுட்டு வர இடத்துல ஒருத்தர் சொன்னா ஓடிட்டு அவன் தப்பிச்சு ஓடி வந்தவன் தான் ஏன் நான். பாத்தியா டேவிட், தமிழ் உணர்வு எங்கேயே வேலை செய்யுது. அவன் வந்து பயிற்சி பெற்று சுடணும் அவன். இதான்பா உணர்ச்சி. நீ வந்து ஒட்டுமொத்தமா தமிழரை சொல்லக்கூடாது. அப்படியே அவன் கண்ணீர் கொட்டுது அவனுக்கு. எனக்கும் கண்ணீர் பெருக்கெடுக்குது. என்னை கெட்டி பிடிச்சிட்டு 18 பவுண்டு வாங்க மாட்டேன்ட்டான். ஐயா தயவு செய்து என்னை கொண்டு வந்து இப்படி தான் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கேட்டதுனால அது வருது. இதெல்லாம் வாழ்க்கையில் ஈழத்தமிழ் துன்பப்பட்டதுக்கு ஈழத்தமிழுடைய இதெல்லாம் வந்து ரொம்ப அளப்பரியது. அவ்வளோ துன்பத்தினையும் தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் அப்படி பாதுகாக்கிறாங்க. அந்த மக்களை நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த தொடர்ச்சியான பயணத்தில் உங்களுக்கு எப்பயாச்சும் ஒரு அயற்சி வந்திருக்குங்களா ஐயா? அயற்சி என்பதே எனக்கு எங்கள் வீட்டில் தான் அயற்சி வருது. என்ன இதே வேலையாக இருக்கு. எனக்கு அயற்சி என்பதே கிடையாது. நம்ம யாருக்காக போகிறோம்? மொழிக்காக போகிறோம், மக்களுக்காக போகிறோம். நமக்குன்னு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம ஒன்றும் பெரிய இது நம்ம இதை விட நமக்கு என்ன இன்பம் இருக்குது? என்ன இன்பம் இருக்குது? இன்றைக்கி நான் டொரண்டோ போயிட்டு, டொரண்டோ வந்து ஒட்டோவோ போயிட்டு, ஒட்டோவிலேருந்து மோன்ட்ரியல் போயிட்டு, மோன்ட்ரியல்லேருந்து அப்படி சாதாரணமாக நம்ம ஊரில் பயணம் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். போயிட்டு மறுபடியும் நான் வாஷிங்டன் போயிட்டு, இதெல்லாம் விளையாட்டு செய்தி. அதுக்குரிய ஒரு இயங்குதலில் நமக்கு வந்து தமிழ் இனம் கொடுத்துருக்குல்ல, இந்த இனம் தானே கொடுத்துருக்கு. அதில் என்ன, அதில் நம்ம அயற்சி செய்யறதுக்கு என்ன இருக்குது? அயற்சிக்கு ஒன்றுமே இல்லையே. இது நம்ம நோக்கம் முடிகிற வரைக்கும் அயற்சின்றது கிடையாது. அந்த அயற்சியை வந்து நீங்கள் நம்ம நோக்கம் முடியணும். நோக்கம் முடியலைன்னா நான் பெருங்கவிக்க பிள்ளை இல்லை. பெருங்கவிக்க வந்து பெரிய ஒரு, அவர் சொல்லுவார், நான் பத்திரிக்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்கார், ஏப்பா நான் சத்துட்டா என்னப்பா பண்ணுவேன்? இதே வார்த்தை கேட்பார். எப்போ நான் 25 வருஷம் முன்னாடி கேட்பார். அப்பவே தயார் பண்ணுறாரு, தன்னுடைய வழித்தோன்றலை தயார் பண்ணுறாரு.
ஏப்பா நான் செத்துட்டா என்னப்பா பண்ணுவேன், இப்படி புலம்புற? இதெல்லாம் அதுக்கு எனக்கு இன்னும் அந்த நினைவில் இருக்கு. என்னுடைய ஒழித்துக்கிட்டே இருக்கு. அப்போ எங்கே அயற்சி வரும்? எங்கே அயற்சி வரும்? ஐயாவுடைய இறப்புக்கு வந்தாங்களே, எப்பேற்பட்ட தலைவர்கள், ஆமாங்க ஐயா. எப்பேற்பட்ட ஆட்கள். இப்போ இந்த இனம் வந்து எவ்வளோ பெரிய நன்றி உள்ள இனம், அந்த தமிழ் இனம். அங்கே அப்படியே கூடினாங்களே அந்த ஆண்டநாயகபுரத்தில். தமிழா ஜாதியை விட தமிழினை, தமிழா மதத்தை விட தமிழினை, தமிழா கட்சியை விட தமிழ். இந்த 3 முழக்கத்துக்கும் ஒன்றா இருந்துச்சு அந்த ஆண்டநாயகபுரம். அத்தனை பேரும் வந்தாங்க, அத்தனை பேரும் இங்கே வந்தாங்க. அதனால் உண்மையான இந்த தமிழ் இனம் ரொம்ப உயர்ந்த இனம், ஒரு நன்றியுள்ள இனம். ஒரு இந்த இனத்துக்கு சேவை செய்கிறது வந்து அது வந்து அவனர்களாலே அவன் தாவணின்னு இறைவனுக்கு சொல்லுவீங்க. அவர்கள் அருளாலே அவர்கள் தாழ் வழங்குறேன். உண்மைது. அப்படிப்பட்ட மக்கள் தமிழ் மக்கள். தமிழ் மக்களை மாதிரி ஒரு உணர்வானவங்க, அன்பானவங்க உலகத்தில் யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாருக்குமே புதுமையானது அன்பு என்பது. அதில் குறிப்பாக தமிழர்கள் ரொம்ப அன்பானவங்க. யார்கிட்டையுமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, ஏதாவது சச்சரவு, இத்தனை மொழிக்காரர்கள் வர்றாங்க, இப்படி பயன்படுத்துகிறாங்க. இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீங்கன்னா சொன்னதுக்கு இலக்கணம் வரக்கூடிய மக்கள் நம்ம தமிழ் மக்கள்.